அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணையை ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேட்டு வழக்குகளை கீழமை நீதிமன்றத்தினுடைய விசாரணை விரைந்து முடிக்க கோரி புகார்தாரர் ஒய் பாலாஜி சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மீதான விசாரணை நீதிபதி அபய் ஓகா தலைமையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. மிக முக்கியமாக இந்த வழக்கில் இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையும் உடனடியாக முடிக்க வேண்டும் எனவும், சாட்சியங்கள் 44 சுமார் 2000 அதிகரித்ததன் காரணமாக தனி அமர்வு அமைத்து இதனை உடனடியாக விசாரிப்பதற்கான ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை புகார்தாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்று முன்வைத்து மிக முக்கியமாக பார்க்கிறது. அந்த சமயத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு அதற்கு கடுமையான ஒரு ஆட்சேபனையை தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வரும் நிலையில் ஏன் மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு அவர்கள் வர வேண்டும், உயர்நீதிமன்றத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை செந்தில் பாலாஜி தரப்பானது இன்று விசாரணையின் பொழுது முன்வைத்தது. மேலும் மிக முக்கியமாக இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது விரிவான விசாரணைக்காக ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் பல்வேறு வழக்குகள் இருக்கும் பொழுது ஏன் உயர்நீதிமன்றத்தை புகார்தாரர் அணுகக்கூடாது என்ற ஒரு கேள்வியையும் நீதிமன்றம் இன்றைய விசாரணையின் பொழுது எழுப்பியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.